Assalamu Alaikum, hi friends, welcome back to my channel vlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரட் கேக் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நீங்க ஒரு ஹோம் பேக்கரா இருந்தாலும் சரி இல்ல வீட்ல குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான கேக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இங்கே கேரட் கேக் செய்கிறதுக்காக நான் மொத்தமாக 6 பெரிய சைஸ் கேரட் வந்து எடுத்திருக்கேன். கேரட்டோட தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற துருவி இருக்கும்ல அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். நார்மலான சைஸில் வச்சு துருவி எடுத்து அதை ஓரமாக வச்சுக்கலாம். இங்கே 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த மாவை சிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 கப் அளவு கோதுமை மாவும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். மொத்தமாக 1.5 கப் 250 ml கப்பில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சிஃப்ட் பண்ணி இந்த ஃப்ளாரையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இந்த கேக் பண்ணுறதுக்காக முட்டை, ப்ரௌன் சுகர், பட்டர், ஃப்ளாரு, கேரட் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 100 கிராம்ஸ் அளவு பட்டர் ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டர் மட்டும் கிடையாது, கேக் செய்யும்போது எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவும் ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நல்லா பட்டர் க்ரீமி ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் அளவு நாட்டு சக்கரை இருக்குல்ல அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் நமக்கு ப்ரௌன் சுகர் கிடச்சுன்னா கேக் நல்ல கலராக கிடைக்கும். இல்லை லைட் கலரில் தான் கிடைக்கிது அப்படின்னா கேக் அந்த அளவுக்கு கலரில் தான் வரும். மொத்தமாக வந்து இதில் 1.5 கப் அளவு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 கப் அளவு ப்ரௌன் சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ப்ரௌன் சுகரையும் பட்டரையும் ஒட்டுக்கா சேர்த்து அடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் 3 மீடியம் சைஸ் முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை 1 by 1 தான் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணணும். அடுத்ததாக இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெனிலா எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் இந்த ப்ரௌன் சுகரும் கலக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ ஹெவன்லி ஸ்மெல்லாக இருந்துச்சு. இந்த கேக்கோட டேஸ்ட்டே இந்த ப்ரௌன் சுகர் அப்புறம் கேரட் இதெல்லாம் கலந்து ஒரு வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நமக்கு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கேரட் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவும் எடுத்துக்கலாம். இந்த கேரட்டில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மாவு நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கேக் பேட்டரில் அப்படியே கேரட் சேர்த்தோம் அப்படின்னா கேக்கோட அடியில் எல்லாமே போய் தங்கிரும், எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்காது. அதுக்காக கேரட்டில் வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ளார் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் தண்ணி விட்ட மாதிரி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எக்கு பட்டர்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதில் கொஞ்சமாக ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேரட் ஆட் பண்ணிவிட்டு இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் கிடையாது, விஸ்கும் எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் யூஸ்வலான கேக்ஸ் மாதிரி இல்லாமல் நல்லா கட்டியான பேட்டராக வரும். அதனால் போக போக விஸ்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் ஃப்ளார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் போட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபைனலாக முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளார் கொஞ்சம் கேரட் அதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் இந்த மாதிரியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பேட்டரை கேக் வந்து ரொம்ப கட்டியாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ளார் வந்து அந்த மிக்சரோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போட்டு ஃப்ளார் பேட்டரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஃபைனல் பேட்சாக கேரட் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலி கொஞ்சமாக மட்டும்தான் என்கிட்ட ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாரையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்கள் பேட்டர் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இல்லைன்னா நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது நம்மளோட கேக் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேட்ஸோ இல்லை நட்ஸோ எது வேணாட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ணலை, மேலே மட்டும்தான் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்துட்டு பேட்டர் ஈவன் அவுட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் ப்ரீஹீட் ஆனதுமே 170 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பேக் ஆனதுக்கப்புறமா அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வால்நட்ஸ் வந்து மேலே போட்டுக்கிட்டேன். அதனால் வால்நட்ஸ் வந்து உள்ளே போகாமல் மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட கேக்கை ஸ்கியூவர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக மனம் வருது. ஒரு 5 ஹவர்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறமா இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் போதும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டே வரைக்கும் கூட நீங்கள் வைங்க. அப்போ தான் கேக்கோட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். அவசரப்பட்டு சூடாக இருக்கும்போதோ இல்லை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமோ நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற டேஸ்ட்டு வராது கேக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த மாதிரி டீ டைம்ஸ் கேக்கெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். எவ்வளோ சூப்பர்
சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு பாருங்கள். ப்ரௌன் சுகர் வீட் கேரட்டில் செஞ்ச கேக் மாதிரியே இல்லை, எவ்வளோ ஹெவன்லி ஃபீலிங்னா அது சாப்பிடும்போது தான் தெரியும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் அப்படின்னா தாராளமாக உங்கள் மெனு லிஸ்ட்டில் வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான கேக்கு. அண்ட் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த கேரட் கேக் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.